ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷாலினி ஸ்பீக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வித் மாம். இவங்க தான் என்னோடய அம்மா. ஹாய். ஸோ என் பேர் வந்து ஷாலினி. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சேலஞ்ச் வீடியோ என்னன்னாக்கா பேசிக்கலி ஹூ நோஸ் மீ பெட்டர் இந்த சேலஞ்ச் தான். இது ஆக்சுவலி நிறைய பேர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நாங்கள் இந்த சேலஞ்ச் பண்ண போகிறோம். சம் செட் ஆஃப் கொஷின்ஸ் வச்சுருக்கோம். ஒரு 10 கொஷின் இருக்குது. ஒரு கொஷின் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணோன்னா 1 பாயிண்ட், ஆன்சர் பண்ணலன்னா 0 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த சேலஞ்சுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 நோட் தான். ஃபஸ்ட்டு ஒரு நோட் எங்கள் அம்மாவுக்கு, ஒரு நோட் எனக்கு, அப்புறம் 2 பென். நான் உங்களுக்கு ஒரு பென், எனக்கு ஒரு பென். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த சேலஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஆல்ரெடி கொஷின்ஸ் எழுதி வச்சுருக்கேன். இந்த கொஷின்ஸ் ஆல்ரெடி நான் எங்கள் அம்மாட்ட சொல்லி உங்களுக்கு என்ன தோணுது, லைக் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என்ன நீங்கள் மனசில் நினச்சி வச்சுக்கோங்க, இதெல்லாம் தான் நான் கேட்க போகிற கொஷின்ஸ்னு சொல்லி ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னன்னாக்கா எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கேட்க போகிறேன். அதே கொஷின்ஸ் தான், ஆனால் எனக்கு பிடிச்சதை வந்து அவங்க எழுதணும். ஓகே, நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சதை எழுதுவேன். கரெக்டாக நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஷின், ஃபேவரட் கலர். என்னோடய ஃபேவரட் கலர். நான் வந்து உங்களோட ஃபேவரட் கலர் எழுதுவேன். என்னோடய ஃபேவரட் கலர் என்ன? நான் உங்களோடதா? உங்களோட ஃபேவரட் கலரா? ஓகே நானும் எழுதிட்டேன். ஸோ காட்டலாமா? நான் வந்து பிளாக் எழுதியிருக்கேன். என்னோடய ஃபேவரட் கலர் எழுதியிருக்கீங்க? பிளாக் எழுதியிருக்கேன். எனக்கு பிளாக்னு எழுதியிருக்கீங்களா? சரி, ஓகே. ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச கலர் வந்து ப்ளூ. ஓகே, நான் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்ச கலர் என்ன? பிளாக். கரெக்ட். 1 பாயிண்ட். எனக்கு 1 பாயிண்ட், உங்களுக்கு ராங் போட்டுக்கோங்க. எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ. ஆக்சுவலி இந்த சேலஞ்ச் வந்து நம்ம உங்களுக்கு தெரியுதா இல்லையா, அதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் யார் நிறைய எடுக்கிறா அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நம்ம இவ்வளோ நாள் நமக்கு தெரியாதது தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான் இந்த சேலஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு எனக்கு ஒரு பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஃபேவரட் ஃபுட். ஃபேவரட் ஃபுட் எனக்கு பிடிச்சதை நீங்கள் எழுதணும். ஓகே, நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க? பீஸா அண்ட் பிரியாணி. எனக்கு பீஸா அண்ட் பிரியாணியாமா? பிரியாணி ஓகே. பீஸாவும் எனக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னா சாம்பார் பிடிக்கும். சாம்பார் ரைஸ் பிடிக்கும். நான்வெஜ்ஜில் பிரியாணி பிடிக்கும். ஓகே, 1 பாயிண்ட் எடுத்துக்கலாம் நீங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு? எனக்கு பிடிச்ச ஃபுட்டு வந்து ரசம் சாதம் அண்ட் கருவாடு பிடிக்கும். ரசம் சாதம் அண்ட் கருவாடா? நான் வந்து ஐஸ் பிரியாணி எழுதியிருக்கேன். பழைய சோறு எழுதியிருக்கேன். ஸோ தப்பு. சரி, 1 பாயிண்ட் ஃபார் எங்கள் அம்மா. ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் எது? ஆப். நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் நீங்கள் எழுதணும். நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது நான் எழுதுவேன். ஓகே, நான் எழுதிட்டேன். நானும் எழுதிட்டேன். நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க? நான் இன்ஸ்டாகிராம் எழுதியிருக்கேன். இன்ஸ்டாகிராமா? நான் வந்து வாட்ஸ்அப் எழுதியிருக்கேன். கரெக்டாக? கரெக்டா, சூப்பர். எஸ், 1 பாயிண்ட் ஃபார் மீ. இன்ஸ்டாகிராம் சரி, ஓகே. இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறனால இன்ஸ்டாகிராம். ஓகே, இன்ஸ்டாகிராம். ஓகே, 1 பாயிண்ட் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர்த்து கொஷின் வந்து பிடிச்ச ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். ஒரு ஆக்டர் ஒரு ஆக்ட்ரஸ் யாராச்சும். எனக்கு பிடிச்ச ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எழுதணும். நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, நானும் எழுதிட்டேன். ஓகே, நான் சொல்லவா? நானும் எழுதிட்டேன். நான் என்ன திறமா எழுதியிருக்கேன்? சொல்லுங்கள். எம்ஜிஆர் அண்ட் சாவித்ரி. எஸ், கரெக்டா? ஏன்னா நான் எம்ஜிஆர் அண்ட் சரோஜா தேவி எழுதலான்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பேர் சாவித்ரி. ஸோ அப்படி கெஸ் பண்ணி எம்ஜிஆர் அண்ட் சாவித்ரி மேம் எழுதினேன். 1 பாயிண்ட் ஃபார் மீ. உங்களுக்கு எழுதியிருக்கிறது துரு விக்ரம். ஓ மை காட். அண்ட் ஆக்ட்ரஸ் வந்து ஸோ மெனி ஆக்டர்ஸ் இருக்காங்க. அதில் பர்டிகுலராக சொல்லலாம் சமந்தா. எங்கள் அம்மா எழுதலை. எனக்கு சமந்தா பிடிக்கும். ஆனால் ஆக்ட்ரஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா ஹன்சிகா மோட்வானி பிடிக்கும். ரீசெண்ட் டேஸில் பார்த்தா பூஜா ஹெட்ஜ் எனக்கு பிடிக்கும். பூஜா ஹெட்ஜ். ஓ நோ. ஓகே, ஆனால் த்ருவ் விக்ரம் கரெக்டு. த்ருவ் விக்ரம் 1/2 பாயிண்ட் போட்டுக்கோங்க. 1/2 மார்க் போடலாம். எனக்கு 1 பாயிண்ட். த்ருவ் விக்ரம் எனக்கு பிடிக்கும். அப்புறம் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அர்ஜுன் தாஸ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், காஃபி ஆர் டீ?
சரி. நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க? காஃபி. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எதுவுமே குடிக்கிறது இல்லை, ஆனால் காஃபி எனக்கு பிடிக்கும். டீயை விட காஃபி பிடிக்கும். டீ எனக்கு பிடிக்காது ஆக்சுவலி. உங்களுக்கு வந்து டீ? நோ, காஃபி. ஐ லவ் காஃபி. 1 பாயிண்ட் எங்கள் அம்மாவுக்கு. ஓகே, 6th கொஷின். ஃபேவரட் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்? ஃபேவரட் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்? பார்க்கக்கூடாது நீங்கள். நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க? பட்டர்ஸ்காட்ச். கரெக்ட். எனக்கு பட்டர்ஸ்காட்ச் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஸ்ட்ராபெரி? ஐ லவ் ஸ்ட்ராபெரி. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிங்க? அண்ட் ஆல்சோ வெண்ணிலா. ஷிட், நான் வெண்ணிலா தான் எழுதலாம்னு நினச்சேன். ஆனால் எங்கே போனாலும் சாக்லேட்டு ஸ்ட்ராபெரி ஸோ ஸ்ட்ராபெரி எழுதிட்டேன். ஓ, அப்போ நீங்கள் உங்களுக்கு என்னது வெண்ணிலாவா? வெண்ணிலா. ஸோ தப்பு. ஓகே, 1 பாயிண்ட் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு 7th கொஷின். வாட்ஸ் யுவர் ஃபேவரட் சீசன்? சீசன் என்ன பிடிக்கும்? சம்மர், வின்டர், ரெய்னி அந்த மாதிரி. சீசன் எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்குமா? சரி. இல்லை 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 சரி. நான் வந்து சம்மர் எழுதியிருக்கேன். ஐ லவ் ரெய்னி அண்ட் வின்டர் சீசன். ஏன் உங்களுக்கு ரெய்னி அண்ட் வின்டரா? அடக்கடலே, மழை வந்தாலே மழை துணி காயப்பட முடியல அப்படி இப்படின்னு. பட் சில், கூல். சில்லு கூல். ஓகே டன். சரி, தப்பு. நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க? ரெய்னி அண்ட் வின்டர். எனக்கா? இல்லைப்பா, எனக்கு சம்மர் தான் பிடிக்கும். எனக்கு நிஜமாக சம்மர் தான் பிடிக்கும். ஸோ யா, சம்மர் வந்து ஆக்சுவலி ரொம்ப சம்மராக இருந்தால் பிடிக்காது. ஒரு மிட் டே மாதிரி, ஒரு ஆட்டம் சீசன் மாதிரி பிடிக்கும். ஐ ஹேட் சம்மர். அப்படியா? சரி, 2 பேருக்கே அந்த கொஷனுக்கு பாயிண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் கொஷின், 8th கொஷின் பார்த்தீங்கன்னா, கோபம் வந்தால் முதல்ல என்ன செய்வீங்க? நான் என்ன செய்வேன் கோபம் வந்தால் முதல்ல? அதே மாதிரி நீங்கள். ஓகே, நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க? வெளியில் கத்துவேன், கோபமாக பேசுவேன். சொல்லிடுமா? எனக்கு நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கா? நான் சாரி. ஓகே, ரீவைண்ட் பண்ணிக்கலாம். யூ ஆல்சோ நீங்களும் தான் கத்துவீங்க. இல்லை, சில பேர் இந்த பொருளை தூக்கி போட்டு உடைப்பாங்க, அதெல்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் இல்லை, பட் அவளும் கோவம் தான் பேசுவான், நானும் கோவம் தான் பேசுவோம். அப்புறமா காம்ப்ரமைஸ் ஆகிடுவோம். ஓகே, உங்களில் யாராவது இந்த மாதிரி பொருளை தூக்கி போட்டு உடைப்பீங்க, கோவம் வந்தா அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா தயவுசெய்து அப்படிலாம் பண்ணாதீங்க. ரொம்ப தப்பு சொல்ல மாட்டேன். லைக் அந்த ஹேபிட் வந்து அவ்வளோ நல்லதில்லை, பொருள்லாம் தூக்கி போட்டு வைக்கிறது. நார்மலாக பேசுங்க, பேசி சால்வ் பண்ணுங்கள். கத்துறதெல்லாம் யூஸ்வல் சொல்கிறேன். நான் வந்தால் அதுக்காக எல்லாத்தையுமே வந்து அடக்கி அந்த மாதிரியும் பண்ண முடியாது. ஸோ கோவம் வந்தால் பேசிடலாம். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது, டம்ப் பண்ணுறது வந்து என்றைக்குமே ஒரு ரிஸ்க்கு. ஸோ பேசிடுறது பெட்டர். ஓகே, நீங்கள் வந்து நான் என்ன பண்ணுவேமா? கத்துவேன் நான் ரொம்பலாம் கத்த மாட்டீங்க, பட் பேசுவீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்களே தவிர, பட் ரொம்ப ஆசையாக கத்துறதெல்லாம் இல்லை, பட் பேசுவாங்க. ஓகே ஓகேம்மா, போட்டுக்கோங்க, பாயிண்ட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கோவம் வந்துச்சுன்னா, ஏய் ரோஷி, வர்ஷா, ஃபஸ்ட்டு ஒரு சவுண்டு, ஏதாச்சும் ஒரு சவுண்டாக கத்துறது. அதுக்கப்புறம் அது இது எதாவது சொல்லி பேசுவீங்க. தெரியல, ரொம்ப கோவம் வந்துடுச்சு, வேலைகள்லாம் பண்ணலைன்னா கை கூட பேசும். தவிர்த்து கையும் பேசுமா. அது வந்து முன்னாடி நடந்துருந்தது, இப்போ கொஞ்சம் இல்லை. இப்போ இந்த வீடியோக்கு அப்புறம் நடக்கலாம். சரி, ஓகே. உங்களுக்கு எனக்கு பாயிண்ட் இருக்கா? ஓகே டன். அது போதும், 1 பாயிண்ட். நெக்ஸ்ட்டு 9th கொஷின். பீஸாவா பிரியாணியா? உங்களுக்கு 2த்துல ஏதாவது ஒன்று எழுதணும். நான் உங்களுக்கு பிரியாணி எழுதியிருக்கேன். ஐ எம் ஆல்சோ பிரியாணி. கரெக்ட். எஸ், எனக்கு பீஸாவும் பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அதை விட எனக்கு பிரியாணி பிடிக்காது. ஆனால் 2த்துல ஏதாவது சூஸ் பண்ணணுன்னா? 2த்துல ஏதாவது ஒன்று. பீஸாக்கு பிரியாணி. ஓகே, அப்போ 1 பாயிண்ட். ஏன்னா அது கொஞ்சம் கான்டினென்டல் டிஷ் மாதிரி, இது வந்து இந்தியன். ஸோ அதனால் இந்த ஒரு காம்போ போட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃபைனல் கொஷின், 10th கொஷின் பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் போனால் முதல்ல எந்த செக்ஷனுக்கு போவீங்க? ட்ரெஸ்ஸா, ஃபுட்வேரா, ஜுவல்லரியா, பேக்ஸா, அந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸா, காஸ்மெட்டிக்ஸா, எதுக்கு போவேன்? நான் எதுக்கு போவேன்? அப்புறம் நீங்கள் எதுக்கு போவீங்கன்னு நான் எழுதுவேன். எழுதுங்க.
எழுதிட்டேன். நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க? ட்ரெஸ்ஸஸ் அண்ட் அக்சசரிஸ். ட்ரெஸ்ஸஸ் அண்ட் அக்சசரிஸ். ஏதாவது ஒன்று தான். ட்ரெஸ்ஸஸா அக்சசரிஸ்? ட்ரெஸ்ஸஸா கரெக்ட். ஃபுட்வேர் ஜுவல்லரி அதெல்லாம் காஸ்மெட்டிக் ஸ்கின் கேர்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாம் இப்போலாம் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. ஸோ ட்ரெஸ்ஸஸ் ஓகே கரெக்ட். எங்கள் அம்மாவுக்கும் நான் ட்ரெஸ்ஸஸ் தான் எழுதியிருக்கேன், சாரீஸ்ன்னு எழுதியிருக்கேன். நோ 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 நோ. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஹோம்லி கேர்ள் அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி தான் இது பண்ணுவேன் தவிர கடைக்கு போன ஜுவல்ஸு அந்த மாதிரி அதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே டன், 0 points ஃபார் மீ. நான் நினச்சேன் சாரீலாம் வேணான்னு சாரீலாம் வாங்குவாங்க, ஸோ விருப்பம் இருக்குன்னு நினச்சேன். எப்போது கேஷ்னலி. ஓகே டன், 10 questions முடிஞ்சிச்சு. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் மோர் கொஸ்டின். ஆமாம், லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, இது கொஸ்டின் கூட இல்லை, இது எப்படி எழுதியிருக்கேனாக்கா, வாட்ஸ் த ஒன் திங் யூ அட்மையர் மோஸ்ட் அபவுட் ஈச் அதர். எப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு மேலே என்ன யோசிச்சா என்ன விஷயம் வந்து சூப்பர் எவ்வளோ நம்ம இந்த கேரக்டர் நம்ம பொண்ணுக்கிட்ட செம்மையாக இருக்கேப்பா, செம்ம கேரக்டர்ப்பா, அந்த மாதிரி யோசிக்கிறது. கைண்ட்னஸ்ஸாக, ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுலையா, இல்லை சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஏதாச்சும் ஜோக் பண்ணுறதுல, ஏதாவது என்னோடய நகைச்சுவை உணர்வில், இல்லை என்னோடய கான்ஃபிடென்ஸில், கேரிங், அந்த மாதிரி எதுனாலும் ஏதாச்சும் ஒரு விஷயம் என்னில் நீங்கள் யோசிக்கிறது. இது வந்து இந்த மார்க்ஸில் வராது, ஆனால் இது ஒரு கொஷின் சும்மா ஃபைனலாக. அதே மாதிரி உங்களுக்கு நான் எழுதுவேன். என்ன வேணால் எழுதலாம், ஒரு வேர்டில் எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நிறைய கூட எழுதலாம். ஓகே, எழுதிட்டீங்களா? நானும் எழுதிட்டேன். நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க? ஓகே, என்னம்மா எழுதியிருக்கீங்க? கான்ஃபிடென்ஸ் அண்ட் கேரிங். ஓ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் எங்கள் அம்மாவுக்கு என்ன எழுதியிருக்கேன்னா, 2 பேருக்கும் மேட்ச் ஆகுது என்னன்னா, 2 பேரும் கேரிங் எழுதியிருக்கோம். நான் வந்து கேரிங் அண்ட் சப்போர்ட்டிவ்னஸ் எழுதியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எல்லா விஷயத்துலையுமே படிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ நான் கேரிங் அண்ட் சப்போர்ட்டிவ்னஸ் எழுதியிருக்கேன். பக்கத்தில் ஒரு ஸ்மைலி அண்ட் ஹார்ட்டோ போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு எழுதினேன். ஆனால் இந்த கொஸ்டினுக்கு மார்க் கிடையாது. ஸோ இப்போது நவ் இட்ஸ் டைம் டு டேலி த டோட்டல். டோட்டல் எவ்வளோன்னு பார்ப்போம் அவுட் ஆஃப் 10க்கு. இந்தாங்க, நீங்கள் எனக்கு பாருங்கள், நான் உங்களுக்கு பார்க்கவா? ஓகே, நவ் இட்ஸ் டைம் டு ரிவீல் த ஸ்கோர்ஸ். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா 7.5 அவுட் ஆஃப் 10. நீங்கள் நாமா? மை டாட்டர் மார்க் இஸ் 10 அவுட் ஆஃப் 5. 5 அவுட் ஆஃப் 10. சும்மா மாற்றி சொல்கிறாங்க. 5 அவுட் ஆஃப் 10 நான் எடுத்திருக்கேன். ஸோ எங்கள் அம்மா தான் லீடிங். எங்கள் அம்மா தான் இந்த சேலஞ்சை வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சேலஞ்சை வின் பண்ணமோ இல்லையோ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஹாப்பி ஃபார் தேட். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணி நீங்கள் ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு ஃபன்னாக தெரிஞ்சுக்கோங்க தெரியாத விஷயத்த. ஸோ அது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.